வெல்கம் டு வித்யா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டிங் வீடியோ தான். இது ரெகுலராக ஷெஃப் சொல்லி கொடுக்குற கட்டிங் கிடையாது. இது வந்து கிட்ஸ் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த சமயம் நீங்கள் எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கிட்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக குத்தக்கூடிய பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ், இந்த எட்ஜ் தான் வந்து குழந்தைங்க மேலே குத்திடும். ஸோ இது வந்து எதர் நம்ம இதில் ஏதாவது ஒரு சின்ன பேண்ட் மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் நடுவில் கட் பண்ணுறதுக்கு இப்படி 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 இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணால் ஸோ இந்த இடத்த மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த கவர் பண்ணிடலாம். அது ஒன்று. இல்லை இந்த ஷார்ப் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு நேராக பிளண்ட்டாக இருக்கிற பகுதிக்கு நேராக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு குழந்தைங்க பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தா கூட கட் பண்ணலாம். இந்த பகுதியவும் யூஸ் பண்ணி அந்த நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது எதுக்காக இந்த ஃபிங்கரை வந்து இந்த இது மேலே வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு அப்போ தான் இந்த ஃபிங்கரோட பிளண்ட் எண்டு எங்கே இருக்குங்கிற அவேர்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அவேர்னஸ் மிஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆயிருது அப்படின்னா குழந்தைங்க கண்ணில் குத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு வகையாக கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எண்டு தான் வந்து கட்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வச்சோ இது வச்சோ நல்லா சீல் பண்ணி இந்த எண்டை சீல் பண்ணி வைக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஒன். சீல் பண்ணிவிட்டு இந்த பகுதி வச்சு கட் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிளண்ட் எண்டு மேலே இது மேலே இப்படி வச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ட் எங்கே இருக்குங்கிற அவேர்னஸ் இருக்கும். ஸோ பிள்ளைங்க கண்ணில் குத்தாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.